லடாக் போக முடியலன்னு வருத்தப்படுறவங்க நான் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு போயிடுந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். குட்டி லடாக்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல திபேத்தியன்ஸ் மக்கள் மட்டும் வாழக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ் தாங்க இது. கர்நாடகா மாநிலத்தில் ஒடையப்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க சின்ன வில்லேஜ் தாங்க இந்த தோன்லிங் அப்படின்ற வில்லேஜ். திபேத்தியன் மக்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒன்று நாம சைனா போகணும், அப்படி இல்லைனா லடாக் போகணும். இந்த ரெண்டு இடத்துக்கு போகாமல் இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மக்களோட வாழ்வாதாரங்கள் எப்படி, வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த ஊரில் நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு பெருசாக இடம் இல்லை அப்படின்னா திரும்ப நீங்க வரும்போது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட வருவீங்க அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. அடக்குமுறையினாலும் ஒடுக்குமுறையினாலும் பல நாடுகளில் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, வெளியேறப்பட்டிருக்காங்க. அப்படி அடக்குமுறையினால சீனால இருந்து 1950க்கு மேல வெளியேறின மக்கள்ல இந்த திபேத்தியன் மக்களும் ஒண்ணு. தலாய் லூமா அப்படின்ற ஒரு இறை தூதர் பின்னாடி ஒன்னு இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, 80,000 திபேத்தியன் மக்கள் இந்தியாவுக்கு அகதிகளாக வந்திருக்காங்க. இப்படி அகதிகளாக வந்த திபேத்தியன் மக்கள் 39 இடங்கள்ல இந்தியாவில் மட்டும் குடியேறி இருக்காங்க. முக்கியமாக குட்டி திபேத் அப்படின்னு சொல்லக்கூடிய இமாச்சல் பிரதேசத்தில் தான் இவங்க அதிகமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக கர்நாடகா மாநிலத்தில் 2 இடங்கள்ல இவங்க குடிபெயர்ந்திருக்காங்க. இவங்க புத்தரை கடவுளாக வணங்குறதாலேயோ என்னமோ தெரிலங்க, இந்த ஊரும் சரி இவங்க வழிபடுற கோயிலும் சரி எப்பவுமே அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கைவினை பொருட்கள் நிறைய செய்கிறாங்க. நிறைய சைனீஸ் ரெஸ்டாரண்ட்களும் இந்த திபேத்தியன் மக்கள்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ட்ரை பண்ணிட்டேன், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.